ஒரே ஒரு போட்டோ மாதிரி இருக்கு. செந்தில் பாலாஜி பதிலாக துணை முதலமைச்சர் போட்டோ போட்டிருக்க ஒழிய, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா புதிய திட்டங்கள் கோவைக்கு, அதாவது 100% வரி ஏற்றிருக்காங்க. ஆனா புதிய திட்டங்கள் ஒண்ணுமே கிடையாது. இத்தனை கோடி வருவாய் வந்துமே இந்த மாநகராட்சி 126 கோடி ரூபாய் வந்து பற்றாக்குறை பட்ஜெட் போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறுமா? அதுவும் இல்லை. மாணவர்களை பயன்பெறுமா? அதுவும் இல்லை. பொது சுகாதார பிரிவு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. வெறும் மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த போட்டோ ஷூட் பட்ஜெட் தான் இது. வெறும் பேப்பரோட தான் இருக்க ஒழிய மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. பாத்தீங்கன்னா எந்த அறிவிப்பே பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடாங்க. இவங்க நிறைவேற்ற முடியாது. பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னாங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட் கொடுப்பான்னு சொன்னாங்க. போன வருஷம் இதே அறிவிச்சாங்க. இப்போ திருப்பி அதே அறிவிச்சிருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ் கொடுப்பான்னு சொன்னாங்க. இந்த வருஷம் அதே அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொது சுகாதார பிரிவுகள் பாத்தீங்க அப்படின்னா இவங்க மக்களுக்கு சுகாதாரத்துறையில ஹாஸ்பிட்டலுக்கு லேடிஸ் ஹெல்த் செக்அப் பண்ணுவோம், மாஸ்டர் செக்அப் பண்ணுவோம், ஃப்ரீயா பண்ணுறது போன பட்ஜெட் சொன்னாங்க. இப்போ அதே அர்த்தமாகவே அதே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் செக்ஷன் பாத்தீங்கன்னா கிராஸ்கட் ரோட்ல மல்டி லெவல் கார் பார்க்கிங் வரை காம்ப்ளெக்ஸ் வரும்னு சொன்னாங்க. போன வருஷம் பட்ஜெட் சொன்னாங்க. இப்போ அதே தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி குளங்கள் தாமரை கூட கையை அகற்றப்படும் சொல்லி போன பட்ஜெட் சொன்னாங்க. இப்போ அதே தான் சொல்லியிருக்காங்க. இத்தனை குளத்தை ஸ்மார்ட் சிட்டி குளத்தை தூர்வாரி கூட ஒரு இதை ஒன்று கொண்டு வரல, அறிவிச்சுறாங்க. புதிய ஸ்ட்ரீட் லைட் போடல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சத்தி ரோடு, மருதமலை ரோடு, அதாவது ரோடு வைடிங் பண்ணு சொல்லி போன வருஷம் சொன்னாங்க. இப்போ சொல்றாங்க. சத்தி ரோடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடந்த அதிமுக காலம் முடியும் போது 38 கோடி ரூபாய் ரோடுக்கு ரெவிக்ஷன் மட்டும் ஒதுக்கினாங்க. அவர் பிஆர் எம்எல்ஏ இருக்கும்போது. ஆனா இது வரைக்கும் அதுக்கு வரல. வெறும் பட்ஜெட்ல அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் வரதில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு பூங்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பூங்கா ஓப்பன் பண்ணி பாருங்க. போன வருஷம் அறிவிச்சாங்க 25-26 மாற்றுத்திறனாளிக்கு சிறப்பு பூங்கா அப்படின்னாங்க. இந்த வருஷம் இவற்றில அறிவிச்சிருக்காங்க. போன வருஷம் அறிவிச்சு ஒரு பார்க்கும் கட்டலாம். இந்த வருஷம் மறுபடியும் அதே அறிவிச்சிருக்காங்க. அதனால இந்த மாநகராட்சியுடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா 100% உயர்த்திட்டு மக்களுக்கு எந்த வித. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சத்தி ரோடு எவிக்ஷனுக்கு மெட்ரோ ரயில் வருது 164 கோடி வந்து போகுது அப்படின்னாங்க. கரையோ அழுக்கோ மனசுல இல்லாம துணியில மட்டும் இருக்கட்டும், அத நாங்க நீக்கிடுறோம். கவலைப்படாத கண்ணா, இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் லெபனான் தான்.